தமிழ் வருடங்கள் என்பது மொத்தம் 60 வருடங்கள். பிரபவ என்பது தான் முதல் வருடம். அக்ஷய என்பது 60வது வருடம். 1லேருந்து 60 வருடங்கள். அதில் 39வது வருடத்தில் நம்ம இருக்கிறோம். விஸ்வா வசு. உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் ஏதாவது நல்லது பண்ணுமா என்று தான் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 30% தான் நல்லது நடக்கும். நீங்கள் திட்டினாலும் சரி, 70% கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக உலகத்தில் வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சுய தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. மேக்சிமம் கடன் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிறைய பிரச்சனை, விலைவாசி தான் பயங்கரமாக உயரும். இந்தியாவில் நம்ம இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருந்தாலும் எந்த நாட்டிலையும் தப்பிக்க முடியாது. அமெரிக்கா ஈரான் அழிச்சிட்டாங்கன்னு கக்கன்னு சிரித்தாலும் சரி, இஸ்ரேல் அழிச்சிட்டு சிரித்தாலும் சரி, யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாமே ரிப்பீட்டு தான். பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒரு நாளில் டவுன் ஆகிடும். ஷேரெல்லாம் தாறுமாறாக போயிடும். எல்லாம் நிறைய பேர் எழுதின்னு இருக்காங்க, தங்கம் இன்னும் 10,000 ரூபாய்க்கு வர வந்தால் வாங்கிக்கிங்க. கடன் வாங்கியாவது 100 பவுன் வாங்கி வச்சுக்க. கண்டிப்பாக 2028 அது பயங்கர விலைவாசி. தங்கம்லாம் ஏறினே இருக்கும். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். தமிழ் புத்தாண்டு இப்போ வரவிருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் சுமந்து வருது? முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டை பற்றிய உங்களுடைய கணிப்பு. அனைவருக்கும் இனிய பராப வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ரோவோக் பக்தி டிஜிட்டல் மீடியாவில் முதல் நிகழ்ச்சி இந்த வாய்ப்பை நல்கிய நிர்வாக இயக்குநர்களுக்கும், விவேக்குக்கும், கேமராமேன்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும், ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு இதயம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டான பராப வருட நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த பராப வருடத்தில் கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷமும் அனுகூலமும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு, இப்பொழுது நாம் பார்க்க போகிறது பராப வருடம். தமிழ் வருடங்கள் என்பது மொத்தம் 60 வருடங்கள். பிரபவ என்பது தான் முதல் வருடம். அக்ஷய என்பது 60வது வருடம். 1லேருந்து 60 வருடங்கள். திருப்பி 1ஆம் வருடம் தான் வரும். அது என்ன வரும்? பிரபவ தான் வரும். அதில் 39வது வருடத்தில் நம்ம இருக்கிறோம். விஸ்வா வசு. அது 14ஆம் தேதி 4வது மாதம் 2026ஆம் ஆண்டு காலை 8:42 விஸ்வாவசு முடிகிறது. பராப வருடம் என்பது 40வது வருடம். 14/4/2026 காலையில் 8:42 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம். ஸோ தமிழ் புத்தாண்டு பூஜைகள் எல்லாம் காலையில் 8:42க்கு மேல் கொண்டாடுவது தான் விசேஷம். அது அடுத்த வருடம், அதாவது தமிழ் வருடமான 41வது வருடம், பிளவங்க வருடம் 14ஆம் தேதி 4வது மாதம் 2027 வரைக்கும் பராப வருடம். உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் ஏதாவது நல்லது பண்ணுமா என்று தான் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 30% தான் நல்லது நடக்கும். நீங்கள் திட்டினாலும் சரி, 70% கடுமையான பிரச்சனைகள் இருக்கும். மெயினாக உலகத்தில் வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பு இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சுய தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்குங்க. மேக்சிமம் கடன் இல்லாமல், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிறைய கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ, சைக்கிளில் போகிறது, நடந்து போகிறது, சிரமம் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, தோப்புக்கரணம் போடுறது, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, 2 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு 1 வேளை பட்னி கிடக்கிறது, இதெல்லாம் வேறு ஒன்றுத்துக்கு இல்லை, ஆரோக்கியத்திற்கும் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் தான். ஏன்னா எல்லா லெவல்லையும் தொந்தரவுகள் இருக்கும். நாட்டு அதிபர்கள் தொந்தரவு பண்ணுறது, அரசியல்வாதிகள் தொந்தரவு பண்ணுறது, முதலாளிகள் தொந்தரவு பண்ணுறது, வாத்தியார்கள் தொந்தரவு பண்ணுறது, ஸ்கூலில் பசங்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்காது. நிறைய பிரச்சனை, விலைவாசி தான் பயங்கரமாக உயரும். இந்தியாவில் நம்ம இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், சந்தோஷமாக இருந்தாலும் எந்த நாட்டிலையும் தப்பிக்க முடியாது. அமெரிக்கா ஈரான் அழிச்சிட்டாங்கன்னு கக்கன்னு சிரித்தாலும் சரி, இஸ்ரேல் அழிச்சிட்டு சிரித்தாலும் சரி, யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. எல்லாமே ரிப்பீட்டு தான். உடனடியாக ரிப்பீட் வந்துடும். நிறைய பிரச்சனைகள் உலகம் ஃபேஸ் பண்ண வேண்டியது. மருத்துவத்தில் புரட்சி ஏற்படும்,
நிறைய நோய்களுக்கு மருந்து கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் என் ஃபாலோவராக இருந்திருப்பீங்க. நிறைய பெரும் கொடுநோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும். அடுத்தது டிஜிட்டல் மீடியா, சினிமா மீடியா, டெக்னிக்கல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் அசுர வளர்ச்சி ஏற்படும். போருடைய போக்கெல்லாம் மாறிடும். அதாவது பெருசாக ஃப்ளைட்டு கீட்டெல்லாம் அடிக்கிறத விட்டுட்டு இன்னும் எளிமைப்படுத்தப்பட்ட ட்ரோனோட இன்னும் எளிமைப்படுத்தப்பட்ட கொடூர தாக்குதல்லாம் நடக்கும் மனித குலத்துக்கு மீது. நினச்சி பார்க்காத தாக்குதல்லாம் நடக்கும். ஈரான் தலைவரை கொண்டுட்ட பிறகு அதோட முடிஞ்சிச்சு, நல்லா கொக்கரிச்சாங்கல்ல. ஆனால் அவங்க என்ன திட்டம் போட்டாங்க? அமெரிக்காவுக்கு எந்த நாடு சுற்றி இருக்கக்கூடிய வளைகுடா நாடெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய எந்த இடத்தையும் அடித்தாங்க. இது யாராவது எதிர்பார்த்தாங்களா? இது பேர் தான் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். ஏன் அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா, இது கலிகாலம். நீ ஒன்றை நினைப்பாய், ஆனால் எதிரி வேறு ஒன்றை நினைப்பான். எதிரிகள் பலத்தை வலிமை மிக்கவன்லாம் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. எளிமையானவர்கள். ஒரு நாடு அழிஞ்சே போயிடுச்சு ஈரான். ஆனால் தாக்குதல், அந்த கால்வாயை மூடுவார்கள் என்று தெரியாது, உலகத்தை பதப்பதைக்க வைத்து விட்டார்கள். ஸ்மார்ட் பிரெயின் என்று சொல்வார்களே, அதெல்லாம் வளரும். இதெல்லாம் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி தான். உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம், பெரிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இந்தியர்கள்லாம் கொஞ்சம் எல்லா சேமிப்பிலையும் ஒரு 70% தாய்நாட்டில் போட்டு சேஃபாக இருங்க. நல்ல விலையிலெல்லாம் இருக்கிறச்சுவே அந்தந்த நாட்டில் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. ஐயோ என் குழந்தைய வெளிநாட்டிலே வளர்த்துட்டேனே, அவனுக்கு இந்தியா பிடிக்காது, அதெல்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாத பச்சளம் குழந்தை உட்காந்துருந்துங்கெல்லாம் செத்துதுங்களா, அதுங்கெல்லாம் யார் என்ன பாவம் பண்ணிச்சு? யாருக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு? ஆனால் உலகம் பதப்பதைப்பிலே இருக்கும். இன மோதல்கள், மத மோதல்கள். நம்ம இந்த ஊரில் நம்ம இந்துக்கள் மெஜாரிட்டி என்றால், இந்தியர்கள் வெளிநாடுகளில் மைனாரிட்டி தான். மைனாரிட்டிகள் தாக்கப்படுவது உலகம் முழுவதும் நடக்கும். அதனால் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ அந்த பராப வருடம், அதுக்கடுத்து பிளவங்க வருடம் வந்தாலும் மாறாது. 2031 வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அரசியலில் ஸ்திரமற்ற தன்மை, நிறைய பிரச்சனைகள், மெயின் விலைவாசி, வேலைவாய்ப்பு, பொருள் அபகரிப்பது. நாட்டை அபகரிக்கிறாங்கல்ல. தூங்கி இந்த பிரசிடெண்ட்டையும் அவங்க ஒய்ஃபையும் கடத்தின்னு போயிட்டாங்கல்ல. வலிமை மிக்கவர்களை யாரும் கேட்க முடியாது, கேட்குறதுக்கு தைரியம் வராது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. படுத்தோன்னா தூங்கணும் ஐயா, அதுதான் நல்ல பிறப்பு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நினச்சா மாறிக்கலாம். எல்லாம் இருக்கும், நிறைய இருக்குது. வசதியெல்லாம் இருந்து நல்லா இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா சமாளிக்க முடியலன்னா ஹெலிகாப்டர் கூட வாங்குங்க, ஃப்ளைட்டு கூட வாங்குங்க. ஆனால் ஊர் உலகம் மெச்சணும், அவங்க மெச்சணும், இவங்க மெச்சணும்னு சொல்லிட்டு கடன் மேலே கடன் வாங்கி வாங்கி மாட்டிக்காதீங்க. கடன் தான் பெரிய தொந்தரவு. இப்போ உலகத்துக்கு பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒரு நாளில் டவுன் ஆகிடும். ஷேரெல்லாம் தாறுமாறாக போயிடும். எல்லாம் நிறைய பேர் எழுதின்னு இருக்காங்க. தங்கம் இன்னும் 10,000 ரூபாய்க்கு வந்தால் வாங்கிக்கோங்க. கடன் வாங்கியாவது 100 பவுன் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2028க்குள்ளே அது பயங்கர விலைவாசி வந்துடும். தங்கம்லாம் ஏறினே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் தங்கத்தை போய் வாங்கிடாதீங்க. ரியல் கோல்டுன்னு பேர், ஏதாவது ரூபத்தில் வாங்கி வைங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. தெய்வ நம்பிக்கையை விட்டுறாதீங்க. தெய்வ பலத்தை நம்புங்க. கோயில் குளத்தை தூய்மைப்படுத்துங்க. சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலையை தூய்மைப்படுத்துங்க. இயற்கையை பேணி காக்குங்க. இயற்கை விவசாயம் அதிகமாக வளரக்கூடிய காலகட்டம். 4 ஏக்கராவது ஒரு ட்ரை லேண்டில் வாங்கி வைங்க. இதெல்லாம் உங்களை பாதுகாக்கும். புரியுதா? ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள். நிறைய நல்லதும் சந்தோஷமும்
நடக்கக்கூடிய வருடமாக வருவதற்கு இறைவனை தான் பிரார்த்தனை பண்ணும். பஞ்சாங்க குறிப்பில் கிரக குறிப்பிலெல்லாம் கிடையாது. மாறி மாறி மழை பெய்யும், மாறி மாறி வெயில் அடிக்கும். அமெரிக்கா லண்டன்லலாம் ஈரோப்பிலலாம் வந்து இப்போ எவ்வளோ -டிகிரி இருக்கோ அதோடு இன்னும் 20 டிகிரி கம்மியாக போயிடும். மனுஷன் வாழ்கிறதுக்கே பயந்து வாழ வேண்டியதாகிடும். வெளியில் வந்தாவே ஃப்ரீசர் ஆகிடும். வெளியில் வந்தால் ஃப்ரோசன் ஆகிடுவாங்க, உறைந்து விடுவார்கள். அப்போ எப்படி இருக்கும்? நரக வாழ்க்கையில் அது. இதெல்லாம் நடக்கும். இயற்கையும் ஒத்துக்காது, இவனுங்களும் தேர்ந்தெடுத்தவனுங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ட்ரம்ப்பு மாதிரி நிறைய ட்ரம்ப்புங்க உருவாகுவாங்க. என்னடா உலகம் முழுவதும் அச்சடித்த ட்ரம்ப்பு மாதிரி நிறைய பேர் வந்துட்டீங்களும் பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்க.